கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாதம் 1500 ரூபாயாக அது உயர்த்தி வழங்கப்படும். ஆனா அந்த 100 நாள் வேலை திட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தினார். ஒவ்வொரு மசோதாவிலும் ஹிந்தி திணிப்பு, இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லைன்ட்டாரு. தேர்தல் பயம் அப்படிங்கிறது போய் இன்னைக்கு அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. அதனாலதான் என்ன பேசுறோம்னு தெரியாம முதலமைச்சரை என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை நான் திருப்பி கூட சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த மண்ணுடைய உரிமைகளுக்காக போராடுவார்கள். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில உங்க வீட்டு கதவை தட்டி டாக்டர்களும் செவிலியர்களும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு மருந்துகளை வழங்கி விட்டு போகக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்கிறோம். லேப்டாப் கொடுத்துட்டு இருந்த லேப்டாப்பை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த லேப்டாப்புகள் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளிலே வழங்கப்படும். வாக்களிப்பீர் உதயசூரியன்.